இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தாங்குவதாக. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் இனி வரும் காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டதை அறிந்து கொள்ளுகிறான், அறிந்து ஜெபிக்கிறான். வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. தனக்காக, தன் ஜனத்துக்காக, தன் பட்டணத்திற்காக, எருசலேமுக்காக. தானியேலை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது, எதிரிகளால் கூட குற்றம் சாட்டப்படாதவன், தேசத்திலே உயர்த்தி வைக்கப்பட்டவன், தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் ஏற்படுத்தப்பட்டவன், விசேஷித்த ஞானமுடையவன், கிருபையுடையவன், எல்லா விதத்திலும் திறமையானவன், பழுதில்லாதவன், அழகானவன், நல்லவன். இப்படி தானியேலை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். தானியேலுடைய ஜெபத்தின் விசேஷம் என்னவென்றால், தானியேல் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய நீதியை முன்வைத்து கேட்கவே இல்லை. அவனுக்கு வேண்டியதை அவன் தாழ்மையோடு கேட்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம் தேவன் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு உகந்ததாய் இருக்க தாழ்மை மிக மிக அவசியம். தான் தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி அவன் கேட்கிற ஜெபத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் சொல்லுகிறார், எங்கள் நீதியை நம்பி நாங்கள் கேட்கவில்லை. அப்படி என்றால் தன்னில் வெளிப்பட்ட இத்தனை நல்ல காரியங்கள் இருந்தும் அதில் ஒன்றை கூட அவன் முன்வைக்காமல், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். இன்று தியானத்திற்காக ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்து பேச வைக்கிற வார்த்தை இதுதான். அன்பு சகோதரா, சகோதரி, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பதிலாய் மாற வேண்டுமானால், நம்முடைய விண்ணப்பங்களை பரலோகம் உடனே அங்கீகரிக்க வேண்டுமானால், கேட்பதை தாழ்மையோடு கேளுங்கள். தாழ்மையோடு கேளுங்கள். நிச்சயமாய் உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆகாப் என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு அவ்வளவு கோபத்தை உண்டாக்கினவன். அவன் ஒரு விசை தன்னை தாழ்த்தின போது வேதம் சொல்லுகிறது, அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று. உடனே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எலியாவை கூப்பிட்டு சொல்லுகிறார், அவன் தாழ்த்தினதை கண்டாயா என்று. தேவன் அந்த தாழ்மையை பார்க்க விரும்புகிறார். நாம் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கும் போது, ஆபிரகாமை பாருங்கள், முகமுகமாய் பேசுகிறான் ஆபிரகாம். கர்த்தர் வந்து ஆபிரகாமை விசிட் பண்ணுகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்றும் சொல்லுகிறார். அப்படி இருந்தும் ஆபிரகாம் அந்த சோதோமில் இருக்கிற லோத்து காக்கப்பட தன்னை என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் சாம்பலும் தூளுமானவன், நான் பேச துணிந்தேன், உமது அடியான் மேல் கோபம் வராதிருப்பதாக. 50 நீதிமான் இருந்து அழிப்பீரா, 45 இருந்தாய். கேட்பதை தாழ்மையோடு கேட்கிறான். அவன் கேட்பதற்கு ஏற்றார் போல பதிலை கர்த்தரும் கொடுத்தார். தாழ்மையோடு கேளுங்கள், நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, வேதத்தில் உள்ள இந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார்கள் அப்பா. கேட்கிற காரியத்தை நீர் விரும்புகிற தாழ்மையோடு கேட்க கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.